திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக எப்போது போராட்டம் நடத்த அனுமதி கொடுப்பீர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறது. காவல்துறையிடம் கேட்டு தெரிவிக்கும்படி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், மேலும் விவரம். வணக்கம் சியாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உரிமை கொண்டாடுவது மற்றும் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் அந்த அவுலியா தர்காவில் ஆடு மற்றும் கோழிகள் பலியிடுவது தொடர்பாக அந்த சில சர்ச்சைகள் எழுந்து வந்தது. இதன் காரணமாக கடந்த சில வாரங்களாக இரு தரப்பும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று மதியம் 3 மணி அளவில் இந்து முன்னணி மற்றும் அதனை இந்துத்துவ அமைப்புகள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இந்த பதட்டமான சூழ்நிலை காரணமாக மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம்னால் 3 மற்றும் 4 தேதியில் 144 தடை உத்தரவு உள்ள நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை எனில் வேறு எந்த நாளில் எந்த இடத்தில் அந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவீர்கள் என அரசு தரப்பு வழக்கறிஞர் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை 2.25 மணிக்கு மேல் ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். இது முக்கியமான ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகின்றது. இன்று 3 மணி அளவில் இந்த போராட்டம் நடைபெற உள்ள நிலையில் 144 தடை உத்தரவு போட்ட காரணமாக ஜனநாயக முறைப்படி தங்களது போராட்டத்தை முன்னெடுக்க முடியவில்லை எனவும் இது வேண்டுமென்றே மாவட்ட நிர்வாகம் அரசும் செய்வதாக அந்த வாதத்தை முன்வைத்தனர். இந்த நிலையில்தான் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். எந்த நாளில் எந்த இடத்தில் போராட்டம் இவர்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவீர்கள் என்பது குறித்து உரிய விளக்கம் பெற்று மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் உரிய விளக்கம் பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 2.25 மணிக்கு மேல் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். நாகேந்திரன், காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில வழக்கு பொறுத்த வரைக்கும் பாபர் மசூதி தொடர்பாக அரசு தரப்புல ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? இந்த சிக்கந்தர் அவுலியா தர்கா தொடர்பாக இந்த போராட்டங்கள் இரு தரப்பிலும் நடந்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் அரசு வழக்கறிஞர்களும் எந்த விதமான பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ தேவையற்ற அந்த பதற்றத்தை ஏற்படுத்தாத வகையில் மக்கள் அமைதியான முறையில் வழிபாடு நடத்துவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வகையில் நடத்துவதற்கான அந்த முன்னெடுப்புகளை தான் அரசு தரப்பு செய்து வருகின்றது. எந்த விதமான உத்தரவுகளையோ ஒரு தரப்பிற்கு சாதகமாக செயல்பட்டாலோ தேவையற்ற அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் இதுபோன்று 144 தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் கோயிலுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அந்த பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறும் தாங்கள் செய்யவில்லை என்றும் தேவையற்ற பொதுமக்களிடம் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களிடம் அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் செயல்படக்கூடாது என்றதை அந்த கருத்தில் கொண்டுதான் இது போன்ற தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கோயிலில் வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் காவல்துறை செய்யவில்லை எனவும் அதனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் தான் அரசு தரப்பில் அந்த வாதத்தை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் என்று இந்த போராட்டம் நடத்தலாம், அது எந்த இடத்தில் நடத்தலாம் என்பது குறித்து உரிய விளக்கம் தெரிவிக்கதான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.